அன்பு. கோபால்தாஸ் என்ற பெரியவர் கண்ணன் மீது மிகுந்த அன்பும், காணும் பொருளில் எல்லாம் கண்ணனை காணக்கூடிய மனப்பக்குவம் உடையவராக இருந்தார். ஏழை எளியவர்களுக்கு உடல் முடியாத சமயத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இவர்களுக்கெல்லாம் இலவசமாக உதவிகள் செய்து வைத்தியம் செய்து தன்னுடைய நேரத்தை எல்லாம் இறை வழிபாட்டிலும் இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மக்களை பராமரிப்பதிலும் செலவழித்து வந்தார். அதனால் அவருக்கு சுற்று வட்டாரத்தில், கிராமங்களில், அவர் வாழ்ந்த ஆசிரம அருகில் எல்லா இடங்கள்லையும் நல்ல பேரும் புகழும் இருந்தது. ஒரு ஜமீன்தாருக்கு இது பொறுக்கவில்லை. எப்படியாவது அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பல வகையிலே திட்டம் போடுகின்றார். எல்லாமே தோல்வியில் முடிகின்றது. அவர் அனுப்பி வைக்கக்கூடிய ஆட்கள் அவர்கள் அடியாட்களாக இருந்தாலும் கோபால்தாஸினுடைய அன்பிலே கட்டுப்பட்டவர்களாக, அவருக்கு சிஷ்யர்களாக, அவர் கூறுவதை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பலர் ஜமீன்தார் இவ்வாறு அனுப்பி வைத்தார் என்ற செய்தியை சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பி வந்து விடுகின்றார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜமீன்தாருக்கு மேலும் மேலும் கோபம் அதிகரித்தது. காட்டுக்குள்ளே கொள்ளைக்காரன் கரண் சிங் என்ற பெயரில் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனோடு நட்போடு பழகி அவனை வைத்து எப்படியாவது இவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றான். கரண் சிங் அதுபோல வருகின்றான். கோபால்தாஸ் சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் போவதற்காக அழகிய ஒரு குதிரை வைத்திருந்தார். அந்த குதிரை அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்கும். அவர் வேகமாக உடனடியாக ஒரு நோயாளியை காண வேண்டும் என்றால் அதற்கு மிகுந்த உறுதுணையாக இருந்து வந்தது. அந்த குதிரையை எப்படியாவது அவரிடமிருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கரண் சிங் நினைத்து கொண்டிருந்தான். இப்போ ஜமீன்தாரும் சொன்ன உடனே அவனுக்கு உற்சாகமாகிவிட்டது. சரி, ஒரே கல்லிலே 2 மாங்காய் அடித்து விடலாம் என்று நினைத்து வருகின்றார். ஒரு நோயாளி போல நடக்க முடியாமல் திண்டாடுகின்ற நிலையிலே பாசாங்கு செய்கின்றான். அதனை பார்த்த கோபால்தாஸ் மனமிறங்கி, ஐயோ பாவம், காலில் அடிபட்டு இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை, நீ குதிரையின் மேல் அமர்ந்து கொள், நான் நடந்து வருகின்றேன் என்று அவனை குதிரையில் உட்காரச் செய்கின்றார். திடீரென்று குதிரை வேகம் எடுத்து பறந்து செல்லுகின்றது. கரண் சிங் சொல்லிக்கொண்டே போகின்றார், ஏ முட்டாள் கோபால்தாஸ், நான் உன்னிடத்தில் வைத்தியம் பார்க்கவா வந்தேன் என்று நினைக்கின்றாய் என்று பலவிதமாக ஏளனமான பேச்சுகளையெல்லாம் பேசிவிட்டு போய்கொண்டே இருக்கின்றார். அப்போ கோபால்தாஸ் சொல்லுகின்றார், என்னிடத்தில் இருந்த இந்த குதிரையை நீ எடுத்து செல்வதில் எனக்கு ஒரு மன வருத்தமும் இல்லை. கோபாலனை உன்னுடைய வடிவில் என்னிடத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து செல்கின்றார், அவருக்கு நான் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சி தான் அடைகின்றேன் என்று சொல்லிவிட்டு, தயவு செய்து இந்த மாதிரி பொய்யாக பாசாங்கு செய்யாதே. இனிமேல் உண்மையான நோயாளி யார், பொய்யாக நம்மை ஏமாற்றுவதற்காக நடிப்பவர்கள் யார் என்பது தெரியாமல் பலரும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி கிடைக்காமல் போய்விடும். தயவு செய்து
இங்கு நடந்ததை வெளியே போய் சொல்லாதே என்று சொல்லிவிட்டு அவர் நடந்து ஆசிரமத்துக்கு போய்விடுகின்றார். ஆனால் கோபால்தாஸ் சொன்ன அந்த வார்த்தைகள் இவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அதனால அவன் அடுத்த நாள் விடியற்காலையிலே குதிரையோடு கோபால்தாஸிடம் வந்து குதிரையை ஒப்படைத்து மன்னிப்பும் கேட்கின்றான். இதற்கிடையிலே இவனும் ஆசிரமத்திலே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட ஜமீன்தாருக்கு இனி யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, நாமே போய் ஆசிரமத்துக்கு தீ வைத்து கொளுத்தி எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்ற வெறுப்பு கோபமும் சேர்ந்து வருகின்றது. தன்னுடைய நம்பிக்கைக்கு உகந்த வேலையாட்கள் சிலரை அழைத்து கொண்டு ஆசிரமம் நோக்கி வருகின்றார். அது ஒரு மலை மேலே அமர்ந்திருக்கின்றது. அந்த மலை அடிவாரத்திற்கு வந்தவுடனே எல்லாரும் கையில் இருக்கக்கூடிய தீவெட்டி, அன்றைய நாட்களில் டார்ச் லைட்டோ அல்லது அவரவருடைய மொபைலில் இருக்கிற டார்ச்சையோ பயன்படுத்த கூடிய வளர்ச்சி இல்லாத காலம். இன்று தொழில்நுட்பம் மின்னல் வேகத்தில் வளர்ந்து கொண்டு வருகின்றது. அன்றைக்கு அந்த தீவெட்டியை எல்லோரும் அணைத்து விடுங்கள், நான் மட்டும் கையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஜமீன்தார் அந்த மலை மீது ஏறுகின்றார். திடீரென்று அவர் வந்த குதிரை கால் வழுக்கி பள்ளத்துக்குள் விழுந்து விடுகின்றது. அந்த குதிரையின் அலறல் சப்தம் கேட்டு மலை உச்சியில ஆசிரமத்திலிருந்து கோபால்தாஸும் அவருடைய சீடர்கள் 4 பேரும் வருகின்றார்கள். ஜமீன்தாரோடு வந்தவர்களுக்கெல்லாம் பயம் நடுக்கமாய் விடுகின்றது. ஐயோ, நாம் அகப்பட்டு கொண்டால் என்ன செய்வார்களோ எது செய்வார்களோ என்று. அப்போ கோபால்தாஸ் உறக்க சொல்லுகின்றார், நல்ல இருட்டாக இருக்கிறது, அமாவாசை காலமாக, பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் வருகிறோம், ஓடாதீர்கள் என்று சொல்லி எல்லோரையும் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு வேண்டிய முதலுதவி எல்லாம் செய்து அனுப்பி வைக்கின்றார். ஜமீன்தாரை தேடி தேடி பார்க்கின்றார்கள், எங்கேயுமே தெரியவில்லை. குதிரை அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்து கை கால் முறிந்து போய் சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றது. கோபால்தாஸ் ஒரு மரக்கிளையிலே கிழிந்த சட்டையோடு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். பார்த்து பத்திரமாக அவனை இறக்கி ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாம் செய்து அவனுடைய காயங்கள் எல்லாவற்றுக்கும் மருந்து போட்டு கட்டி அன்பாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து ஒரு படுக்கை ஏற்பாடு செய்து படுக்க வைக்கின்றார் கோபால்தாஸ். அவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவன் நன்கு கண்ணயர்ந்து தூங்கி விடுகின்றான். ஒரு சிஷ்யர் அருகிலே கவனித்துக் கொள்வதற்காக வைத்துவிட்டு கோபால்தாஸ் வெளியே வருகின்றார். சிஷ்யன் காலையில் அந்த ஜமீன்தார் கண் விழித்து எதையோ தேடுகின்றது போல தோணுகிறது, அங்கும் இங்கும் அவருடைய கண்கள் அலைபாய்கின்றன என்று சொல்லுகின்றார். அப்போ கோபால்தாஸ் உள்ளே போகின்றார். அவரை பார்த்து ஜமீன்தார் கண்ணீர் வடிக்கின்றார். தவறு செய்தவனுக்கும் நன்மை செய்யக்கூடிய அவருடைய உள்ளத்தை எண்ணி வியப்பாலும் தான் இவ்வளவு மிருகத்தனமாக நடந்து கொண்ட கீழ்மையை நினைத்து வெட்கப்பட்டும் அந்த கண்ணீர் வடிக்கின்றான். அதை பார்த்து கோபால்தாஸ் அவனுக்கு சமாதானம் சொல்லி, உனக்கு ஓய்வு தேவை, பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறாய், அந்த மரக்கிளையிலே தொங்கி கொண்டிருந்ததுனால உதடு
காயப்பட்டு கிழிந்து போயிருக்கிறது. போதுமான அளவுக்கு உடல்ல தெம்பும் தைரியமும் வந்த பின்னால உங்களுடைய ஜமீன்தார் அரண்மனைக்கு போய் நல்ல வைத்தியம் பார்க்கலாம். அதுவரை இங்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர் போன பின்னாலும் இந்த ஜமீன்தாருக்கு அவரை எண்ணி எண்ணி வியப்பாகவும், இப்படியும் ஒரு மனிதர் வாழ முடியுமா, கண் முன்னாலே வாழ்கின்றாரே என்ற கேள்விக்குறியாகவும் இருக்கின்றார் கோபால்தாஸ். இப்படி ஏதோ ஒரு பெரிய நிகழ்ச்சியை பார்த்ததுனால தான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என்று மகாகவியும் பாடியிருக்கின்றார். நம்மால் கோபால்தாஸ் போல வாழ முடியாது என்றாலும் குறைந்தபட்சம் அந்த கேடுகட்ட ஜமீன்தார் போல பிரத்யாருடைய கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் மகிழ்ச்சி காண வேண்டும் என்ற இழிவான குணம் இல்லாமல் மனிதனாக வாழவாவது முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் கோபால்தாஸ் மனிதர்களுள் தெய்வம் போல விளங்குகின்றார். முதலாவது படியாக மனிதர்களுக்குள் மனிதனாக வாழ முயற்சிக்க வேண்டும். மனிதர்களுக்குள் குள்ளநரியாக, பின்னால் இருந்து முதுகிலை குத்தக்கூடிய சுபாவம் உடையவனாக, பதுங்கி இருந்து பாயும் புலி போல, இப்படி எத்தனை விலங்கு குணங்களோ தீய இயல்புகளோ நம்மிடத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் நீக்க நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். எல்லா விதமான குற்றங்களுக்கும் ஆசையும் கோபமும் காமயேஷ குரோதயேஷ என்று பகவான் கீதையிலே சொல்லுகின்றார். நாம் யோசித்து பார்த்தால் வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான இழப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆசைதான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அந்த ஆசையை வேறறுக்க வேண்டும். கோபத்தை கைவிடுதல் வேண்டும். இரண்டையும் அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது போல அன்பின் வடிவமாக நாம் மாற முயற்சிக்க வேண்டும். அன்பு நமக்குள் விதைக்கப்பட்டு ஆல விருட்சம் போல வளர்ந்து கிளைகள் பரப்பி விழுதுகள் விட்டு பரவி இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.